ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம் சார். இப்போ தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்தளவில் எதிர்பாராத ஒரு ரிசல்ட், டிவிக்கே பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லையும் பெரிய ஒரு திருப்பம் அங்கேயும் ஏற்பட்டிருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ் தோற்றுருக்காங்க, மொத்தம் 80 சீட் தான் வாங்கியிருக்காங்க. பிஜேபி 207 சீட்டில் ஜெயிச்சிருக்காங்க. பெரிய நல்ல ஒரு மெஜாரிட்டியில் பிஜேபி ஜெயிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வன்முறை சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. டிஎம்சி மெம்பர்ஸ்லாம் அடிக்கிறதெல்லாம் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். இது ரெகுலராக நடக்கிறதா இருந்தாலும் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு பெரிய ஒரு சிக்கலான விஷயம். கேரளாலையும் பார்த்தோம்னா இடதுசாரிகள் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. யூஎஃப்டி அங்கே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இடதுசாரிகள் இப்போ இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையுமே பவரில் இல்லை. ஓவரால் எப்படி பார்க்குறீங்க வெஸ்ட் பெங்கால்? பெங்கால் எக்ஸ்பெக்டட் தான், இந்த வருஷம் மம்தா தோற்றுருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் இவ்வளோ மேசிவ் டிஃபீட் இருக்குன்னு எதிர்பார்க்கல. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒன்ஸ் பெங்காலில் யார் பவருக்கு வந்தாலும் மினிமம் 3 எலெக்ஷன்ஸ் அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது கஷ்டம். கேரளாவில் வந்து சைக்கிளிக்கல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். அதை உடச்சி லாஸ்ட் டைம் பினராயி செகண்ட் டைம் வந்தார். இந்த தடவை தே கான் பேக் டு தர் ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்கோ விச் இஸ் 5 years ஒரு ரெஜிம் சேஞ்ச். பெங்காலில் பார்த்தீங்கன்னா இப்போ 77 to 2011 வந்து பெங்கால் சிபிஎம் லெஃப்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் 34 years. அதுக்கு பிறகு அவங்க விழுந்தாங்க, இன்ன வரைக்கும் எந்திரிக்க முடியல. இந்த எலெக்ஷனில் 2 சீட்டை நம்ம ஜெயிச்சிருக்காங்க அவுட் ஆஃப் 294, டெசிமேட்டடு. மம்தா பானர்ஜி 2011 வந்தாங்க, 3 times 15 years ரூல் பண்ணிவிட்டு 4th term எதிர்பார்த்தாங்க, கிடைக்கல அவங்களுக்கு. பெங்காலில் பிஜேபி ஜெயிச்சது மோடி பிரதமரான பிறகு கடந்த 12 ஆண்டுகளில் 3 முறை மோடி பிரதமரானதுக்கு பிறகு நடக்கக்கூடிய, அதற்கு பிந்தைய, அதாவது அது வந்து ஒரு 3 times மோடி பிரைம் மினிஸ்டராக ஜெயிச்சதுன்றது ஒரு பெரிய சாதனைனா, அதற்கு அடுத்த சாதனையாக த செகண்ட் பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் மோடிஸ் 12-year ரூல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் சிங்குலர்லி சே வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி கேப்சர் பண்ணது. இட் வாஸ் த லாங் டேர்ம் ட்ரீம். இன்ஃபேக்ட் த க்ரோத் ஆஃப் ஹிந்துத்வா இருக்கு இல்லையா இந்தியாவில், அது வந்து 1925 வந்து ஆர்எஸ்எஸோட பர்த்தோட இந்தியாவில் தொடங்குது. பட் பெங்காலில் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவோட பெங்காலில் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷையும் சேர்த்த பெங்காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு முந்தைய 50 years முன்னாலேயே 19th centuryலேயே ஹிந்துத்வாவோட ரூட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகவே பெங்காலில் இருந்திருக்கு. நீங்கள் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோட ரோல் அதுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா, அப்புறம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், அவங்க எல்லாருமே வந்து சாஃப்ட் ஹிந்துத்வா கேட்டகரியில் தான் வருவாங்க. அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 1875 பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ப்ரீடேட் பண்ணி ஆர்எஸ்எஸ்க்கு முந்தின காலகட்டத்திலேயே வந்து, ஏன்னா ஆர்எஸ்எஸ் தான் அவரோட தோற்றத்தோடு தான் இந்தியாவில் இந்துத்துவாவோட வளர்ச்சி, பொலிட்டிக்கல் இந்துத்துவா வருது உங்களுக்கு. அதுக்கு முன்னாலேருந்தே வந்து, அதுக்கு 50 வருஷம் முன்னாலேருந்தே பெங்காலில் வந்து ஹிந்துத்துவாவோட சீட்ஸ், வேர்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது. வங்க பிரிவினை பொழுதும் அது வெளிப்பட்டது. இப்போ அதன் பிறகு வந்து ஆர்எஸ்எஸோட தோற்றத்துக்கு பிறகு இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள்லையும் அது இருந்தது. நவகாலியில் வந்து மிகப்பெரிய அளவில் ஏற்பட்ட அந்த வன்முறை சம்பவங்கள் உங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து அதோட சீட்ஸாக இருந்தது. ஷியாமா பிரசாத் முகர்ஜி நேரு மினிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம் மினிஸ்டராக இருந்து அப்புறம் அவர் இறந்து போனார். அவருடைய இறப்பு ஒரு சந்தேகத்துக்குரியதுன்னு இன்னமும் பிஜேபி சொல்கிறாங்க. ஷியாமா பிரசாத் முகர்ஜி தான் வந்து பாரதிய ஜன்சங் இந்த பிஜேபிக்கு முந்தின அவதாரமாக, அதோட தோற்றமாக, அதோட ஃபாதர் ஃபவுண்டர் அவர் தான். ஸோ பெங்காலில் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்டர் பார்ட்டிஷன் 47 இது பிரிஞ்சு போன பிறகு, பாகிஸ்தானுக்கு போன பிறகு பங்களாதேஷ், இந்த 78 years 80 yearsஆகவே வந்து ஹிந்துத்வா வந்து ஒரு நெருப்பூத்த நெருப்பாகவே தான் இருந்துக்கிட்டே தான் இருந்தது உங்களுக்கு வந்து. அது ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு வர முடியல? நல்ல ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து அங்கே வந்து இன்னொரு சோஷியல் கம்போசிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா பூரா பல மாநிலங்களில் வந்து பிராமின்ஸ், அதுக்கு கீழே வந்து ஓபிசி எம்பிசிஸ், அதுக்கு கீழே தலித்ஸ் சொல்கிறாங்க. பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு சூழல், ரொம்ப இதுவாக சொல்கிறதுனா, வேகாக சொல்கிறதுனா வந்து பிராமின்ஸ் 1 and 3 தலித்ஸ் தான். நடுப்புற மிடில் லேயர் இல்லைன்னா இருக்க வேண்டிய அளவுக்கு மற்ற ஸ்டேட் அளவுக்கு இல்லை. தட் இஸ் ஓபிசி எம்பிசி பாலிட்டிக்ஸ் அங்கே கிடையாது. ஐதர் பத்ரலோக்னு சொல்லக்கூடிய பிராமின்ஸ்
டாமினன்ட் கம்யூனிட்டி ஆர் ஃபார்வர்டு கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய பிராமின்ஸு பத்ரலோகம் வெள்ளக்காரங்காலத்தில் வெள்ளக்காரனுக்கு இருந்தாங்க. அப்புறம் சிபிஎம் வந்த காங்கிரஸ் வந்த பிறகு காங்கிரஸ், அப்புறம் சிபிஎம் வந்த பிறகு சிபிஎம் போயிட்டாங்க. தேர்ட் லேயர் வந்து தலித்ஸ். அந்த இன்பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த ஓபிசி எம்பிசி பாலிட்டிக்ஸ் வந்து அங்கே கிடையாது. சாதாரண பாப்புலேஷனும் குறைவு, அந்த பாலிட்டிக்ஸும் கிடையாது. இன்ஃபேக்ட் மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு 89 விபி சிங் தலைமையில் பெரிய பிரச்சனையெல்லாம் உண்டாகி அங்கே வந்து பெரிய வன்முறைலாம் வட இந்தியாவில் நடந்தப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து தேவர் அகேன்ஸ்ட், இன்க்ளூடிங் சிபிஎம் ஜோதிபாசுலாம் தேவர் அகேன்ஸ்ட் மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏர்லி ஸ்டேஜஸில். பட் அதுக்கு பிறகு பார்ட்டி சேஞ்சஸ் ஸ்டாண்ட், அது வேறு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிபாசு தலைமையில் ஒரு 77 to 98 21 இயர்ஸ். அதுக்கு பிறகு புத்ததேவ் பட்டாச்சாரியா தலைமையில் ஒரு 13 வருஷம் அவங்க இருந்தப்போ வந்து 34 இயர்ஸில் சிபிஎம்மோட அந்த கேபினெட்டில் லெஃப்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டு மேஜர் பிளேயர் சிபிஎம். அதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 10-15 மந்திரி இருக்காங்கன்னா 15 பேருமே வந்து 15 பேரில் 13 பேர் வந்து பெங்காலி பிராமின்ஸாக தான் இருப்பான். மேபி 1 or 2 முஸ்லீம்ஸ் இருப்பான், ஒரு முஸ்லீம் ஒரு ஒன் அதர் கம்யூனிட்டி இருப்பான். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹிந்துத்வாவோட ஆன்ஸ்லாட் மேலே ஏறி வராமல் வந்து இந்த லெஃப்ட் ஃப்ரண்ட்டோட இந்த கம்யூனிஸ்ட் மூமெண்ட்டோட அந்த பாலிட்டிக்ஸும் அதுக்கு வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் டாமினன்ட் கம்யூனிட்டியில் இருந்தவங்களே தலைமை தாங்கினதும் ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்குது. ஒன்ஸ் அது டெசிமேட் ஆகுது, 11 அது டெசிமேட் ஆகிட்டு மம்தா வராங்க. மம்தா வரும்போது பிஜேபி லெஃப்டோட ஆட்சியில் நடந்த நிறையா அவலங்கள், நிறையா ட்ராபேக்ஸ் வந்து அதை வச்சு தான் இவங்க மேலே வராங்க. இவங்க வந்த பிறகு இந்த 15 இயர்ஸ் இது வந்து பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க. இவங்களோட பாலிட்டிக்ஸ் வேறு மாதிரி உங்களுக்கு போகுது. ஓரளவு இண்டஸ்ட்ரீஸ்லாம் உள்ளே வருது. பட் இதில் டெசிமேஷன் யாருக்குன்னா காங்கிரஸ் ஒரு பக்கம், லெஃப்ட் ஒரு பக்கம். ஆனால் இப்போ பிஜேபி யாரோட பேஸை யூஸ் பண்ணி எல்லாரும் பேஸுமே எடுக்கிறான்றாங்க. ஒரு ஹிந்துத்துவ கன்சல்டேஷனாக கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். ஏங்க சிபிஎம்மில் இருந்த, காங்கிரஸில் இருந்த, சிபிஎம்மில் இருந்தவங்களோட கேடர்ஸ், அவங்க அப்பா எம்எல்ஏவாக இருந்திருப்பார், தாத்தா எம்எல்ஏவாக இருந்திருப்பார், அவங்க புள்ள பூரா இன்றைக்கி பிஜேபியில் இருக்கான். இது வந்து உடனே நடக்கல. இது 100 இயர்ஸ்க்கு முன்னால் இருந்த அந்த சீட்ஸை வந்து அவங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தே ஒர்க் லைக் எனிதிங். ரொம்ப மைக்ரோ லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அமித்ஷா வந்து இஸ் கான்சன்ட்ரேட்டட் மோர் ஆன் பெங்கால். வாட் பெங்கால் திங்ஸ் டுடே இந்தியா வில் திங்க் டுமாரோன்னு வாங்க. அப்போ சொல்லுவாங்க இண்டிபெண்டன்ஸ். இப்போ வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இந்தியா இஸ் தாட் பிஃபோர் பெங்கால் குட் திங்க். 80% ஆஃப் இந்தியா நவ் ரூல்டு பை பிஜேபி. ஜப்ரியல் ஈஸ்டர்ன் இந்தியா பூரா இப்போ கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அசாம், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், செவரல் ஸ்டேட்ஸ். இப்போ பெரிய பிளாக்காக இருந்தது வெஸ்ட் பெங்கால், அது உள்ளே போயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது வந்து முஸ்லீம் பாப்புலேஷன். இந்தியாவிலே வந்து 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் முஸ்லீம்ஸ் இருக்க ஒரு ஸ்டேட் வந்து பெங்கால். கேரளாலையும் இருக்குது, பட் நியூமரிக்கலி அவங்க ரொம்ப கம்மி. இங்கே வந்து கிட்டத்தட்ட 8-9 crores முஸ்லீம் பாப்புலேஷன் அது எவ்வளோன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஸோ முஸ்லீம் டாமினன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் பிஜேபியோட அசெண்டன்சி டு பவர்ன்றது யூ கேன் இமேஜின் த கான்சிக்வன்சஸ். எஸ்ஐஆரில் வந்து கிட்டத்தட்ட 92 lakhs to 1 crore பீப்புள் வேர் கம்ப்ளீட்லி ரிமூவ்டு. அதில் இவங்களை வந்து 3 districtலேருந்து 27 lakh people were removed from voting. அதெல்லாம் சேர்ந்து they could have contributed to the decimation of TMC இருக்கலாம். அனதர் ஆஸ்பெக்ட் வந்து பங்களாதேஷோட அம்பிளிக்கல் கார்டு இருக்குது, தொப்புள்குடி உறவு. இங்கே ஹிந்து கன்சால்டேஷன் ஆகும்போது மைனாரிட்டிஸ் அண்டர் சீஜ்னும் போது அங்கேயும் அது நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துஸ் மீதான வயலன்ஸ் இப்போ அடங்கி இருக்குது 1 year. அது ரீசரெக்ட் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். இட் ஷுட் நாட் ஹேப்பன். ஸோ அதையும் நம்ம வச்சு பார்க்கும்போது விஷயம் வந்து உங்களுக்கு வந்து பெங்காலில் இன்றைக்கி பிஜேபி வந்ததுன்றது வந்து 12 வருஷம் மோடி கவர்மெண்ட்டோட நம்பர் 1 அவங்க ஆங்கிளில் பார்த்தா 3 times மோடி ஜெயிச்சது ஒரு அச்சீவ்மெண்ட்னா அதுக்கு அடுத்த அச்சீவ்மெண்ட் நேஷனல் பாலிட்டிக்ஸை தாண்டின சிங்குலர் அச்சீவ்மெண்ட்னா, பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்ட்னா நான் ஐ கேன் சே வெரி கிளியர்லி வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி கேப்சர் பண்ணது. ஆனால் இப்போ வெஸ்ட் பெங்காலோட கேரக்டர் பார்த்தோம்னா அங்கே எப்பவுமே ஒரு சிங்கிள் டாமினண்ட்டான பார்ட்டி இருக்கிறது தான் அங்கே அதோட இயல்பாக இருக்குது. சிபிஎம், அப்புறம் டிஎம்சி, 34 years சிபிஐஎம், அதுக்கப்புறம் 15 வருஷம் டிஎம்சி, இப்போ பிஜேபி. இப்போ பிஜேபி அதே மாதிரி லாங் ரனுக்கு தயாராகிறாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னொன்று, பிஜேபி கிட்ட பவரை கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வாங்குறது கஷ்டம். ரெண்டாவது, பெங்காலில் யார் பவரை கேப்சர் பண்ணாங்கனாலும் அவங்க கிட்டேருந்து பவரை வாங்குறது ஒரு எலெக்ஷனில் மாற்றுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது ரெண்டுமே வந்து டெட்லி காக்டைல். ஒரு இடத்துல பவரை பிடிச்சாங்கன்னா பிஜேபி கிட்ட அதை வாங்குறது கஷ்டம். பெங்காலோட கம்போசிஷன் அண்ட் பெங்காலோட டைனமிக்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் பவருக்கு வந்துட்டாங்கன்னா வந்து அவங்கள இறக்குறதுன்றது குறைஞ்சது 3 election அதுக்கு ஆகும். அப்படி பார்க்கும்போது இது ரெண்டுமே மிக்சட் ஆகும்போது ஐ திங்க் பிஜேபி இஸ் கோயிங் டு ஸ்டே இன் பெங்கால் ஃபார் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 2 to 3 elections.
அடுத்து கேரளாவை எப்படி பார்க்குறீங்க? கேரளா சைக்கிளிக்கல் தான், இட்ஸ் சைக்கிளிக்கல். 2 தடவை ஜெயிச்சாரு, அதை உடச்சி இப்போ வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் பிஜேபி சிபிஎம் லெஃப்ட் ஃப்ரண்ட் கொண்டு எமர்ஜ். எனக்கு என்னமோ கேரளா வந்து ஒரு டேஞ்சரஸ் இம்பார்ட்டன்ட் இஷ்யூவா, டேஞ்சரஸ் இந்த சென்ஸ் வித்தின் கோட் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்டாக தெரியல. லாஸ்ட் இயரே மாறி இருக்கணும், இந்த வருஷம் மாறி இருக்கு. ஆனால் இது லெஃப்டோட வீழ்ச்சி இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையுமே இப்போ லெஃப்ட் இல்லைன்ற லெவல் வந்துச்சு. ஒரு காலத்தில் 3 ஸ்டேட்டில் இருந்தாங்க, வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, காங்கிரஸ், திரிபுரா கேரளாவில் இருந்தாங்க. திஸ் டைம் இல்லை, டெஃபினட்டாக இல்லை. திஸ் டைம் வந்து உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. லெஃப்ட் ஃப்ரீ இந்தியா, ஃப்ரீ லெஃப்ட்னு வாங்க கவர்மெண்ட்டில் நம்ம ரோட்டில் போகும்போது. இப்போ லெஃப்ட் ஃப்ரீ உங்களுக்கு வந்து இது பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. இது உலகம் பூரா இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரெண்டோட ஒரு தொடர்ச்சியாக தான் நீங்கள் பார்க்கணும். த்ரூஅவுட் த குளோப், உங்களுக்கு த்ரூஅவுட் த வேர்ல்டு வந்து லெஃப்ட் இஸ் நவ் சைட்லைன்டு, இஃப் நாட் டெசிமேட்டட். அதோட இஷ்யூ தான் இது. த ரெலவன்ஸ் ஆஃப் லெஃப்ட் பாலிடிக்ஸ்ன்றது பெரிய சப்ஜெக்ட். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து காலத்துக்கு ஒவ்வாத கொள்கைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்களோ, இன்றைக்கி இருக்கக்கூட மாடர்ன் வேர்ல்டுக்கு பொருந்தாத விஷயங்கள் அவரிடம் இருக்கிறதோ என்ற கேள்விகள் எழுவது இயல்பானது. இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்பில் 2014 இது ஆரம்பிக்குது. மோடி வந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே லெஃப்டோட ப்ரெசன்ஸ் குறையுது, ரொம்ப குறையுது. 19 and 24 வந்து தேவர் ரவுட்டடு. சிபிஐக்கு வந்து அவுட் ஆஃப் 543 லோக்சபா சீட்ஸில் வந்து 2 சீட்டு, சிபிஎம்முக்கு வந்து 3 சீட் இருந்தது. இப்போ வந்து சிபிஐக்கு த சேம் 2, they lost the national recognition. சிபிஎம்முக்கு வந்து ஐ திங்க் திஸ் டைம் இட்ஸ் 4. தமிழ்நாட்டிலேருந்து 2, ராஜஸ்தான்லேருந்து 1, ஐ திங்க் ஒன் ஃப்ரம் சம் அதர் ஸ்டேட். 4 தான் உங்களுக்கு. இது சீரியஸ் இஷ்யூ இல்லையா? 2 consecutive elections were routed in parliament. It raises, இது வந்து டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் அண்ட் பிளண்டர்ஸா அல்லது வந்து பீப்புள் ஹவ் ரிஜெக்டட் த ஐடியாலஜியான்றது ஒரு கொஸ்டின் வந்து பேசிக் கொஸ்டின். பிகாஸ் அதை ஒத்துக்க மாட்டாங்க லெஃப்ட், ரொம்ப மூர்க்கமாக நமக்கு பதில் சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரியான டிபேட்டே இருக்கிற மாதிரி தெரியல, ஐடியாலஜிக்கல் ரிலவன்ஸே இருக்க மாதிரி இல்லை. முன்னாடிலாம் அந்த டிபேட்லாம் நடக்கும், இப்போலாம் யாரும் பேசுற மாதிரி தெரியல. அவங்களும் பேச மாட்டாங்க. மேடே செலிப்ரேஷன்ஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ 4 நாளைக்கு மேலே May 1 வந்தது இல்லையா, 4-5 days பிஃபோர். எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது, 20 years முன்னால் வரைக்கும் சென்னையிலேயே மேடே ரேலிஸ் நடக்கும். கரெக்ட், பார்த்துருப்பீங்க நீங்கள் கூட. சட்டெல்லாம் போட்டு போவாங்க, பெரிய அளவில் மேடே ரேலிஸ் நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. சின்ன வயசுல இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் மேடே ரேலிஸ் வந்து அவ்வளோ ஒரு நானே பார்த்துருக்கேன், ரோபஸ்டாக இருக்கும். சென்னையில் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஊர்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ சுத்தமாக இல்லை. ஸோ இந்த ரிலவன்ஸ் என்னன்ற கொஸ்டின் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் த ஷ்ரிங்கிங் ஸ்பேஸ் ஃபார் லெஃப்ட் என்ன காரணம்? எனக்கு காங்கிரஸோட வீழ்ச்சி ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பிஜேபிக்கு எப்படி ஆர்எஸ்எஸோ அந்த மாதிரி காங்கிரஸுக்கு லெஃப்ட்ன்ற மாதிரி எனக்கு தோணும் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது. காங்கிரஸோட கோர் அப்படின்ற மாதிரி இப்போ காங்கிரஸ் வீக்காகும் போது இவங்களுக்கு இடம் இருக்காது இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். இப்போ இந்தியா வந்து ஃப்ரீ லெஃப்ட், இந்தியா வந்து லெஃப்ட் ஃப்ரீ கவர்மெண்ட் கம்ப்ளீட்லி, எங்கேயுமே லெஃப்ட் கிடையாது. அண்ட் தர் ப்ரெசன்ஸ் இன் பார்லிமெண்ட் இஸ் மினிஸ்கியூல், சிங்கிள் டிஜிட். வேரியஸ் ஸ்டேட் அசம்பிளிஸ்லேயும் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் ரோல் இல்லை எக்ஸப்ட் கேரளா. பெங்காலெல்லாம் வந்து பெங்காலில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒன்ஸ் போனீங்கன்னா 5 term 6 term 7 term அல்லது 3 term, விழுந்தீங்கன்னா 0. யோசிச்சு பாருங்கள், 77 பவருக்கு வந்தவங்க 2011 வரைக்கும் ஓவர் 1/4 century ரூல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸில் வந்து 0%, 0. 294 வந்து யூஎல் 0%னா தட் இஸ் வெரி வெரி அது என்ன நடக்குது அங்கே. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், பட் ஐ மென்ஷன் இன் கப்பல் ஆஃப் மை இன்டர்வியூஸ். லாஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்குது 29th. அடுத்த நாள் 30ஆம் தேதி தினத்தந்தி, தமிழ் தினத்தந்தி பேப்பரில் பேஜ் 1ல் ஒரு ஃபோட்டோ. அதாவது கியூ அப் பீப்புள் வந்து வரிசையில் நிற்கிறாங்க வாக்களிப்பதற்கு. நல்லா வெல் ட்ரெஸ்டப், ஓரளவு மிடில் கிளாஸ் நல்லாவே தெரியுது. விமன், மென், யங் விமன் எல்லோரும் நிற்கிறாங்க. அந்த ரோட்டில் கை ரிக்ஷா இழுத்துட்டு ஒரு தொழிலாளி போகிறாரு, அதில் 2 பேர் உட்காந்துருக்கான். ஹேண்ட் ரிக்ஷா எப்படி இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க? எனக்கு அந்த ஒரு ஃபோட்டோ இட் ஸ்போக் வால்யூம்ஸ் அபவுட் வெஸ்ட் பெங்கால். 30 வருஷம் பின்னாடி இருக்குது. 30 வருஷம் இல்லை, 50 வருஷம் பின்னாடி. இட் ஸ்போக் வால்யூம். உங்களுக்கு தெரியும், ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். உங்களுக்கு நீங்கள் 1000 words ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதை விட ஒரே ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு இட் ஸ்பீக்ஸ் எவ்ரி திங்.
34 இயர்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட். என்னென்னமோ பேசுவாங்க நம்ம தோழர்கள்ட்ட பேசுனீங்கன்னா, உன்னால் கை ரிக்ஷா ஒழிக்க முடியல. நம்ம சைக்கிள் ரிக்ஷா இன்னைக்கு பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்க கையில் எடுத்துட்டு போகிறது ஒரு மனிதன் எப்படி இழுக்க முடியும்? அது எவ்வளோ ஒரு அதை விட சுரண்டல் இருக்க முடியுமா? நீ உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள்னு சொல்லிட்டு உன்னால் 34 வருஷம் ஆண்டு கை ரிக்ஷாவை ஏன் ஒழிக்க முடியல? எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 1 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க மினிமம். ஃபார் யுவர் இன்ஃபர்ம், உங்களுக்கு தெரியும். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, நியர்லி 1 crore, 90 lakhs to 1 crore. 1 crore வச்சுக்கோங்க ரஃப்லி. தே ப்ரிடாமினெட்லி கம் ஃப்ரம் 4 states: வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட். எப்படிங்க வர முடியும்? ஒரே நேரத்தில் தானே இண்டிபெண்டன்ஸ் வருது எல்லாருக்கும். we all became free at one go. எங்கே போகிறான்? வெஸ்ட் பெங்கால்னு தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத். எப்படிங்க இது? நீங்கள் அந்த கை ரிக்ஷா ஃபோட்டோ என்னால் மறக்கவே முடியாது. இது கலைஞர் 71 72 ஒழிச்சார் தமிழ்நாட்டில். நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கேப்ரியல், நீங்கள் கல்கட்டாவில் ஹார்ட்லி ஒரு 2000 ஹேண்ட் ரிக்ஷாஸ் இருக்குமா? அதுக்கு மேலே எனக்கு என்னமோ அது ஒன்றும் பெரிய அளவில் இருக்குமான்னு தெரியல. 2000 5000 கூட வச்சுக்கோங்களேன், எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் தெரியல. அதை உங்களால் ஒழிக்க முடியாதா? ஸ்டேட் கவர்மெண்ட் இட் செல்ஃப் கேன் டூ இட். இஃப் நாட் CSR ஃபண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அது ஒழிக்கணும்னா அந்த மாநிலம் வளரணும். எங்கெல்லாம் கை ரிக்ஷா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வளராத மாநிலங்களில் தான் இருக்கும். அதாவது நார்த்தில் வேறு ஸ்டேட்ஸ்லையும் நான் பார்த்துருக்கேன். இல்லை, எல்லா ஸ்டேட்லையும் கை ரிக்ஷா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த க்ரோன் அப் ஸ்டேட் சவுத் இந்தியாவில் இல்லை. சவுத்தில் இல்லை தான் சொல்கிறேன், வளர்ந்தா இருக்காது. ஸோ நீங்கள் அதை ஒழிக்கணும்னா ஒரே வழி தான், வளர்க்கணும். நீங்கள் ஸ்டேட் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல இல்லை வேண்டான்னு நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். ஆனால் வளர இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா கன்வெர்ட் இட் இன்டு அட்லீஸ்ட் சைக்கிள் ரிக்ஷாஸ், இஃப் நாட் EVs. சைக்கிள் ரிக்ஷாவாவது ஓகே இல்லை, அதை பண்ண முடியும். அதுக்கு மாநிலம் வளரணும்னு அவசியம் கிடையாது. EVக்கு போகிறதுக்கு மாநிலம் வளரணும். ஐ அக்ரி. எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாறுறதுக்கு மாநிலத்தோட வளர்ச்சியோட அது சம்மந்தப்பட்டது. இல்லாட்டி அது சஸ்டைன் ஆகாது. சைக்கிள் ரிக்ஷாவை பண்ண முடியுமே நீ. அண்டு கை ரிக்ஷாவை சைக்கிள் ரிக்ஷாவை மாற்றுறதுக்கு ஒரு 5000 சைக்கிள் ரிக்ஷாவை கொண்டு வரதுக்கு என்ன பெருசாக ஃபண்டு வந்துட போகுது உங்களுக்கு? இட்ஸ் ஜஸ்ட் பீனட்ஸ். ஸ்டேட் கவர்மெண்ட்டே பண்ணலாம். இல்லைன்னா எவ்வளோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வரான் அவனுக்கு. அண்ட் CSR ஃபண்ட்ஸ் இருக்குது. அண்டு இவங்க இருக்காங்க, டயஸ்போரா பெங்காலிஸ் இருக்காங்க. கவர்மெண்ட் நினச்சோன்னா தே குட் ஹவ் டன் இட் வெரி ஈஸிலி. அது அந்த ஹியூமன் கன்சிடரேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கை ரிக்ஷா எடுத்துகிட்டு போகிறதுன்றது அது சரி, அவங்க தான் பண்ண முடியல. 2077 to 2011 இந்த அம்மா 15 years இருந்தாங்களே, இவங்களால ஏன் பண்ண முடியல? அந்த கன்சிடரேஷன் எப்போவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சில இடதுசாரிகள் பார்த்துருக்கேன். அவங்க பேங்க்கில் மேனேஜர்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, கம்யூனிசம்லாம் நல்லா பேசுவாங்க. அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் ஒழுங்காக கொடுப்பாங்க. இல்லை, அவங்களை ட்ரீட் பண்ணுறது கேவலமாக இருக்கும். சம்பளம் கூட கொடுப்பான், ட்ரீட் பண்ணுறது கேவலமாக இருக்கும். அவங்க நிறைய சேலரிலாம் கேட்பாங்க. ஆனால் அவங்களோட எம்ப்ளாயீஸுக்கு அவங்க கீழே இருக்கவங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் படி தான் கொடுப்பாங்க கரெக்டாக. அது ஓகே. ஆமாம், நான் சொல்கிறது இது ஒரு பெரிய சமூக தீமை இல்லையா? அதுவாது தனி மனித ஆளுமை சார்ந்தது. நான் அதை கூட மன்னிக்க தயாராக இருக்கேன். இது கண்ணு முன்னால் இருக்க ஒரு கொடுமை. அப்படி பார்த்தா கருணாநிதி வாஸ் கிரேட், ரியலி கிரேட் கருணாநிதி. ஏன்னா ஒழிச்சாங்க, அவர் ஒழிச்சாருங்க. அதை 50 வருஷத்துக்கு மேலே கருணாநிதி ஒழிக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாடல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா அவங்க. இன்றைக்கி நம்மளால் பார்க்க, எனக்கு அந்த 10 நாள் ஒரு வாரம் ஆகுது இந்த விஷுவலை பார்த்து. போன புதன்கிழமை பார்த்தது, போன வியாழக்கிழமை. நான் புதன்கிழமை தான் 29, 30ஆம் தேதி நம்ம பார்க்குறோம். கரெக்டாக 1 வீக் ஆகுது. என்னால் இப்போ வரைக்கும் 1 வீக்காக அந்த விஷுவல் என் கண்ணிலேருந்து மறைய மறுக்குது. எப்படி இது நடக்குதுன்னு நான். சரி, இப்போ லெஃப்டோட வீழ்ச்சி எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான காரணம்னு பார்த்தா சோவியட் கொலாப்ஸ் ஒன்று, அப்புறம் லிபரலைஸ் பண்ணுறாங்க, அப்போ ப்ரைவேட்டைசேஷன்லாம் வந்துடுது, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வீக் ஆகுறாங்க. அப்புறம் 94 சைனா WTOவில் சேர்றாங்க. சைனாவும் அப்போ முதலாளித்துவத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸாக பார்க்கலாமா? நான் சொல்கிறது இதெல்லாம் மேக்ரோ ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் இல்லாட்டி எப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க அவங்களோட? இல்லை, எனக்கு அதில் ஓப்பனாக சொன்னால் கிளாரிட்டி இல்லை. ஐ அக்ரி, பட் சம்திங் இஸ் ராங்னு மட்டும் தெரியுது. அவங்க ரொம்ப கடந்த காலத்தின் நிழல்கள்லேயே அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தோழர்கள்னு சொல்லுது. நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இன்னமும் பேச முடியலையே. ஒரு டயலாகே அங்கே பாசிபிள் இல்லாமல் தானே இருக்குது உங்களுக்கு. இப்போ கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த டிஃபீட்டை பற்றி விமர்சிக்கிறவங்கள ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால என்கேஜ் பண்ண முடியலன்னா அவங்கள பர்சனலைஸ்ட் அட்டாக்ஸ் தான் அவங்க பண்ணுறாங்க. பர்சனலைஸ்ட் அட்டாக்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்போ வரீங்களோ உங்களோட எல்லா நியாயங்களும் அடிபட்டுரும். உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு.
ஏங்க நீங்கள் கேரளாவில் லூஸ் பண்ணீங்க சைக்கிளிக்கல்னு மட்டும் சொல்லிடுறோம். நானே சைக்கிளிக்கல் தான் அதை சொல்கிறேன். பட் த்ரூ அவுட் இந்தியா என்ன காரணம்? 543 எம்பிஸ் இருக்க ஒரு ஹவுஸில், இந்தியாவோட பிரைமரி ஹவுஸ் அது, அதில் வந்து உங்களுக்கு 2 தான் ரெப்ரசன்டேஷன்னா அது உணர்த்தக்கூடிய செய்தி என்பது என்ன? ரிப்பீட்டட் கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷன்ஸில் ஒரு தடவை 2 அப்புறம் 4 அவங்களுக்கு, இவங்களுக்கு 2 தான். they lost their national recognition, CPI. அகெயின் நம்ம லாஸ்ட் டைம் பேசணும், அதுக்கு முந்தின தடவை பேசணும் மாதிரி, இட்ஸ் த ப்ராப்ளம் லைஸ் இன் த மவுஸ்டாக் ஆர் இன் த பியர்டுன்னு சோவியட் யூனியன் கொலாப்ஸ் ஆனப்போ எல்லாத்துக்கும் ஸ்டாலினை திட்டாத, லெனினை திட்டாத, பிகாஸ் தே காட் மவுஸ்டாக். த ப்ராப்ளம் லைஸ் இன் த பியர்டுன்னு, ப்ராப்ளம் லைஸ் வித் மார்க்ஸும். ஸோ ஐடியாலஜியிலே ப்ராப்ளமா, இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்கள, ரொம்ப சுருக்கமாக சொன்னால் ஐடியாலஜியில் ப்ராப்ளமா, ஐடியாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்கள ப்ராப்ளமா?